ஹை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ராப்ளத்தில் எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பான டிசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ ஓகே, பட் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போது நான் பண்ண போகிறேன். மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, நம்ம ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிடைக்குன்றது எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. ஸோ நிறைய தடவை அதை நான் வந்து அனுபவிச்சும் இருக்கேன். ஸோ ரொம்ப கம்மியான அளவில் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப அதிகமான அளவில் வந்து நம்ம ப்ராப்ளத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணும்போது, அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து எந்த ஒரு சேலஞ்சும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக தான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. நான் டிவோஷனலாக வந்து முருகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அறுபடை வீடுக்கு நடந்து போகணும் அப்படின்றது என்னுடைய வருஷம் ஒரு தடவை திருப்பதிக்கு நடந்து போயிடுவேன். கீழே ஸ்டெப்ஸ் நடந்துடுவேன். அது ஃபேமிலியாக நாங்கள் நடந்து போவோம். அது போகிறது தான். பட் இருந்தாலும் அறுபடை வீடுக்குமே நடந்து போகணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் எய்ம்னு சொல்லலாம். அதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அப்ராடில் இருக்கேன். ஸோ ஃப்ரம் டுடே onwards I need to start, not today I'm just posting the videos. Tomorrow onwards 90 days challenge மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் மே வந்து நான் ரிட்டன் இந்தியாவுக்கு போவேன். அப்போது வந்து அறுபடை வீடுக்கு நடந்து போகணுன்றது என்னுடைய எய்மாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு நம்ம ரிட்டன் இந்தியாவுக்கு போகும்போது லிமிட்டட் பீரியட் ஆஃப் ஒரு ஸ்பேஸ் தான் வந்து கொடுப்பாங்க, லீவு தான் கொடுப்பாங்க, பெய்டு லீவு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த லீவுக்குள்ளே நான் வந்து அறுபடை வீடுக்கு நடந்தும் போகணும், ப்ளஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து நான் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் வாக்கிங் போக முடியுமா அப்படின்றது நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ போக முடியுன்ருக்கு. பட்டு நம்ம ரொம்ப அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு 90 டேஸில் 90 டேஸில் ஒரு பிளான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீக் ஒரு பிளான், செகண்ட் வீக் ஒரு பிளான், தேர்ட் வீக் மந்த்லி ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வெயிட்டுமே வந்து நான் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கேன். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இதை நான் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்னோடய அஃபிஷியலாக நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணி அதில் வந்து அதை பீட் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் பர்சனல் அண்ட் அஃபிஷியல் ரெண்டுத்துக்காகவும் நான் வந்து இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ நாளிலேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு விஷயம், நான் ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், ஃபுட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும், ஸோ ஸ்லீப்பும் இருக்கணும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் வந்து நாளிலேருந்து நான் வந்து காலைல 3:30க்கு வேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் ஒரு 2 to 3 months-ஆகவே எனக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு வேக்கப் வந்துடுது. ஸோ அதனால் எனக்கு இப்போ எழுந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா என்னோடய அஃபிஷியல் அச்சீவ்மெண்ட்டுக்காக பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் வந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நான் பார்த்துக்கிற கண்ட்ரிஸோடைய லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 2 months-ஆக போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் வந்து இந்த ஒரு 90 டேஸை வந்து ஒரு சேலஞ்சாகவும் எடுத்துகிட்டு, ப்ளஸ் வந்து டிவோஷ்னலாகவும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ
ஜஸ்ட் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து உங்களால் ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இதனால் யாராவது ஒருத்தவங்க வந்து பெனிஃபிட் ஆகிறீங்கன்னா, அது எனக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான். தேங்க்ஸ். We will meet tomorrow.